ஹாய் எஸ் நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்டுன்றது நமக்கான ஒரு டிஜிட்டல் சேல்ஸ்மேன் மாதிரி. இதை எத்தனை பேர் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஆனால் நான் பார்க்குற நிறைய பிஸ்னஸஸ் அவங்களோட வெப்சைட்டை 10ல் 8 பிஸ்னஸ் அது ஒரு ப்ரௌச்சர் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட நம்ம வெப்சைட் நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும். அப்படி தான் நம்மளோட வெப்சைட்டை பில்ட் பண்ணிருக்கேன். அதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நான் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வெப்சைட்டுன்றது வந்து ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி ஆக்ட் ஆகணும், ப்ரௌச்சர் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம யூஸ்வலா நம்ம வெப்சைட் எல்லாருமே எப்படி பில்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, போட்டோஸ், இமேஜஸ், டிசைன்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கணும். அப்புறம் அவங்களோட ஹோல் ஸ்டோரி, அவங்க என்ன பண்ணாங்க, எங்க இருந்து வந்தாங்க, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அவங்களோட ஹோல் ஸ்டோரி அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அப்புறம் நிறைய பெரிய பெரிய பேராகிராஃப் இங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து ஒரு சாம்பிளுக்காக இந்த வெப்சைட் எடுத்தேன். எக்ஸாக்டா இதுன்னு ரெப்ரசென்ட் பண்ணல. நிறைய பேர் அவங்களுக்கு பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க, நிறைய கான்டென்ட் அதுல கொடுத்துருப்பாங்க. அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் irrelevant-ஆன பேஜஸ் நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம பிசினஸுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன நீடு இருக்குன்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அதுக்கு நிறைய பேஜஸ் வேணும், ஒரு 10 பேஜஸ் மினிமம் இருக்கணும், அதுல இவ்வளவு கான்டென்ட் போட்டுருக்கணும், இவ்வளவு பிளாக் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்து ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் உங்க வெப்சைட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லணும்னா, இது எல்லாமே எல்லா பிசினஸுக்கும் தேவைப்படாது. அது ஏன்னு சொல்றேன். ஆக்சுவலா இப்படி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க வெப்சைட்டுக்கான ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணணும்ன்றது வந்து தெளிவா அவங்களோட வெப்சைட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஏன் கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணணும், அதை தான் நம்ம ஹை ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கணும். நம்மளோட சர்வீஸை காமிச்சு அது மூலமா அவங்கள கன்வர்ஷன் கொண்டு வரதுக்காக தானே நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றோம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பிசினஸோட வெப்சைட் அப்படி இருக்கிறது இல்லை. அது ஏன்னா, இப்போ வெப்சைட்ன்றது வந்து ஒரு டிஜிட்டல் சேல்ஸ்மேன் மாதிரி ஆக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது வந்து 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சைட்டுக்கு அவங்க வந்து பார்த்தாங்கன்னா, ஓகே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா, அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கணும். கரெக்டா? அது எப்படி பண்ணணும்னா, மேஜரா எல்லா யூசர்ஸும் உள்ள வராங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம், நம்மளுக்கு என்ன ப்ரீவியஸ் ஒர்க் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட எஃபோர்ட் எப்படி இருக்கு, கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக் இருக்கா, ரிவ்யூஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கால் டு ஆக்ஷன் பண்ணுவாங்க. இந்த 4 விஷயத்தை பார்க்கறதுக்கு தான் எல்லா கிளைண்ட்ஸும் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வருவாங்க. கரெக்ட்டுங்களா? இது இல்லாம நம்ம மற்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணா நம்ம நிறைய ஆடியன்ஸை மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம்னா இந்த 4 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு ஹை ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கான கன்வர்ஷன்ன்றது வந்து நிறையவே இருக்கும். ஸோ இந்த எக்ஸல்ல ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி ஆக்ட் ஆகிற ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல வெப்சைட் சேல்ஸ்மேன் டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.